ஹாய் நண்பா எல்லாருக்குமே இப்போ வணக்கம். நான் சந்துரு பேசுகிறேன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் சூப்பராக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த Realme GT மாஸ்டர் எடிஷன் ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்ஸ் தான் நண்பா பண்ண போகிறோம். உங்களுக்கே தெரியும், இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ், அதாவது கார்டு ஆஃபர் அது இதுன்னு யூஸ் பண்ணால் 21,000 22,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களால் பை பண்ணிக்க முடியும். நிறைய பேருக்கு இப்போ உள்ள சந்தேகம் என்னன்னா, iQOO Z5 வாங்குவா இல்லை Realme GT மாஸ்டர் எடிஷன் வாங்குவா, இப்போ புதுசாக லான்ச் பண்ண ஷியோமியோட லெவல் ஐ ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதா அப்படின்னு தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக ஷியோமியோட லெவல் ஐ ஸ்மார்ட் ஃபோனுக்கு கேமிங் ரிவ்யூ, கேமரா ரிவ்யூ, ஃபுல் ரிவ்யூ கொஞ்ச நாளில் வந்து போட்டுறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா போட்டாச்சு, அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா ரிவ்யூ, கேமிங் ரிவ்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் சூட் ஆகுமோ அந்த ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா. ஸோ இந்த வீடியோட ஸ்பான்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ கம்யூனிகேஷன் அண்ட் O2 மொபைல்ஸ், நம்ம நிர்மலனா தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்காண்டி கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டெமோ ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதிரி பாக்ஸ் பீசஸ் ஃபுல்லாக பாக்ஸு, சார்ஜரு, பவுச்சஸ் எல்லாம் ஃபுல் கிட்டாகவும் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. டெமோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஐஃபோன்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக 100% பேட்டரி ஹெல்த், இல்லை 95%. அதே மாதிரி ஒரு சில ஐஃபோன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா பிராண்டோட வாரண்டியுமே சேல் பண்ணுறாங்க. நீங்கள் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா ட்ரூ கம்யூனிகேஷன் அப்படின்ற யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு 100லேருந்து 200 இந்த லாட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஃபோன்ஸ் ஹோல்சேல் ரேட்டில் தருவாங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர் தான், ஒரு ஃபோன் 2 ஃபோன் தான் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா O2 மொபைல்ஸ் அந்த சேனலுக்கான யூடியூப் சேனலுக்கான லிங்க்கு, காண்டாக்ட் நம்பரும் தரேன். ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதிரி ஒரு ஃபுல் கிட்டோட வாங்கினாலும் வாங்கிக்கோங்க. உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் கீழே தரேன், மறக்காமல் அவங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஓப்பன் பாக்ஸ் பீசஸ் தான். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஃபோன் வந்து தெளிவாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் முன்னாடி குயிக்காக என்னென்னலாம் பாக்ஸில் இருக்குது அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே நண்பா. பாக்ஸ்லேயே பாருங்கள், Realme GT மாஸ்டர் எடிஷன், அப்புறம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஹைலைட்டான விஷயம், Realme GT மாஸ்டர் எடிஷன், Snapdragon 778, AMOLED டிஸ்பிளே, 65 வாட்ஸ் சார்ஜர், அது இதுன்னு போட்டு எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஓகே, இதில் வந்து சும்மா ஸ்டிக்கர்ஸு அந்த மாதிரி எப்படி யூஸ் பண்ணணும் என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது ஓரமாக வச்சுட்டு ஃபோன் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்குது. ஸோ நமக்கு வந்து அந்த ப்ரீஃப் கேஸ், சூட்கேஸ் மாடலில் போட்டாங்கள்ல அந்த இது வந்து கிடைக்கல. பட் ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் மேலே அந்த கேமரா லென்ஸ் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஒயிட் கலரு ஆன் பண்ணிடுவோமா? ஆனில் தான் வச்சுருக்கேன். இது ஓரமாக வச்சுட்டு அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஓ, ரப்பர் கேஸ், சிலிக்கான் கேஸ்ன்னு சொல்லுவோம்ல. டிரான்ஸ்பரண்ட் கேஸை விட இந்த மாதிரி கேஸ் தரது எனக்கு தெரிஞ்சு பெட்ரு. ஏன் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் கேஸு நம்ம ஒரு மாதம் யூஸ் பண்ணாலே ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் ஆயிரும். செம க்ரிப்பாக இருக்குது இந்த பவுச்சு. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், ஹெட்ஃபோன் ஜாக்குக்கு ஒரு ப்ரொடக்ஷனு, சார்ஜிங் போர்ட்டுக்கு ஒரு ப்ரொடக்ஷனு, அப்புறம் வந்து இந்த எட்ஜஸ்மே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே விட்டு கொஞ்சம் தூக்கி தெரியுது உங்களுக்கு இந்த கார்னரு. ஸோ 4 கார்னருமே ப்ரொடக்ஷன் இருக்குது. இப்போ தரையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக தரையில் படாது. உங்களுக்கு அந்த கேப் தெரியும்னு நினைக்கிறேன். டிஸ்பிளே உரசாது. ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்டிவ் கேஸ் கொடுத்தது நல்ல விஷயமாக எனக்கு படுது. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த 65 வாட்ஸ்க்கான சார்ஜர், சூப்பர் டாட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து டைப் A to டைப் Cக்கான கேபிள், அடுத்து சிம் எட்ஜெட்டிங் டூல். ஸோ இவ்வளோ தான் நண்பா பாக்ஸில் இருக்குது. ஸோ இப்போ ஃபோனை வந்து நம்ம க்ளோஸராக பார்க்கலாம். ஓகே நண்பா, அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. ஃபோனை நான் கையில் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. எனக்கு வந்து அந்த கேமரா பம்ப்பு பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு கிளாஸ் மெட்டீரியல் மேலே அந்த 3 லென்ஸு பார்த்தீங்கன்னா அலைன் பண்ணி வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. அப்புறம் சிங்கிள் டோன் ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொடுத்துருக்காங்க. கையில் இந்த ஃபோனை தூக்குன உடனே இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் என்ன சொல்கிறது லைட் வெயிட்டாக இருக்குது. அப்புறம் தான் நான் செக் பண்ணி பார்த்தா 181 கிராம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட்டு. ஸோ நம்ம ஷியோமி லெவல் ஐ ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா கையில் எடுத்தோன்னே சொல்லியிருப்பேன் கொஞ்சம் கனமாக இருக்குது நண்பா, கிட்டத்தட்ட 202 கிராம் கிட்ட வெயிட் வருது அப்படின்னு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா கையில் இருக்கும் நல்ல ஸ்லிம்மாகவும் இருக்குது, வெயிட்டும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது, 180 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.4 இன்ச்சு 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 409 பிக்சல் பர் இன்ச்சு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ டிஸ்பிளேவுமே பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக அந்த ரெஃப்ரெஷ் ரேட்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. கொஞ்சம் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச்சுன்றது ஒரு ரீசனபிள் தான். இப்போ வர எல்லா ஸ்மார்ட் 6.67 6.7 இன்ச்சுன்னு போகுது. இது ரொம்ப சிறுசும் கிடையாது, ரொம்ப பெருசும் கிடையாது, ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான ஒரு சைஸில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக கவர். அது கீழே மட்டும்தான், மேலே பார்த்தீங்கன்னா சுத்தமாக பெசில் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. கீழே பாட்டமில் மேலே உள்ளதோட லைட்டாக கொஞ்சம் ஒரு 10% பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக பெசில் தெரியுது. பட் நல்லா இருக்குது டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆன் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிஸ்பிளேக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் வரும், பவர் பட்டன் மேலே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பின்னாடி கேமரான்னு சொன்னேன்ல, 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் சென்சார் தான், சோனி சென்சார் வந்து கிடையாது. அடுத்து 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார்ஸ். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, லெஃப்ட் சைடு கார்னரில் பஞ்ச் ஹோலில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் ஃபுல்லாக வந்து டீட்டெயில் கேமரா ரிவ்யூ நம்ம சேனல் வந்து போடுறேன். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி போர்ட், ஒரு ஸ்பீக்கர், அப்புறம் நாய்ஸ் கேன்சல் மைக்கு, 3.5 ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் பட்டன் இருக்குது. டாப் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு நாய்ஸ் கேன்சல் மைக்கு. லெஃப்ட் சைடு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிம் கார்டு ட்ரே போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ், அப்புறம் வால்யூம் அப்பு டவுன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சைடில் உள்ள பட்டன்ஸு. அடுத்ததாக உள்ளே யூஸ் பண்ண ப்ராசஸ்ன்னு பார்க்கும்போது Snapdragon 778 ஒரு 5G ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 5G பேண்டு கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான லிஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் வந்து போடுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ 5G பேண்ட்ஸ் வந்து நீங்கள் கவலைப்பட வேணாம், அதிகமான 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 855க்கு வந்து ஒரு காம்படிட்டராக இருக்கும். பட் GPU வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஆனால் CPU சிங்கிள் கோர் மல்டி கோர்னு வரும்போது கொஞ்சம் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் படி இருக்கும். பட் ரியல் டைமாக எப்படி இருக்குது என்னதுன்றது வந்து நான் ஒரு 2 நாள் யூஸ் பண்ணிவிட்டு கேமிங் ரிவ்யூவில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். இந்த ப்ராசஸர் எப்படி இருக்குது, கேம் நடந்து ஹீட் ஆகுதா, பேட்டரி எந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணுன்றதை சொல்கிறேன். அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேட்டரின்னு பார்க்கும்போது 4300 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 65 வாட்ஸ்க்கான சார்ஜர். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அரை மணி நேரத்தில் அசால்ட்டாக சார்ஜ் ஏறப்போகுது. அதையும் நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சார்ஜு எப்படி வருது, என்னோடய நார்மல் யூசேஜுக்கு ஒரு நாள் வருதா, இல்லை கேமிங் பண்ணி ஹெவி யூஸருக்கு எப்படி வருது என்னன்றதை நம்ம ஃபுல் ரிவ்யூவில் பார்ப்போம். ஓகே நண்பா, ஓவராலாக ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தேன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி ரிவ்யூ போடணுன்னு. நிறையா பேர் வேறு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இந்த iQOO Z5 Realme GT மாஸ்டர் எடிஷன். இப்போ இந்த 25000 பட்ஜெட்டுக்கு ஷோமியோட லெவல் ஐ ஸ்மார்ட் ஃபோன் வந்த பிறகு இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் நிறையா பேர் கம்பேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா வாங்கி பண்ண போகிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் கேமிங் ரிவ்யூ, கேமரா ரிவ்யூ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்துடும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.